ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். இன்று எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் கடையேழு வள்ளல்களையும் 8வது வள்ளலாக சொல்லக்கூடிய பொன்மனச்செம்மல் வாத்தியார்னு வாத்தியார்னு சொன்னால் தான் அவருக்கு பிடிக்குங்களாம். அந்த மாதிரி வள்ளலாக வாழ்ந்தவர், நல்லவன் வாழ்வான்னு சொன்னவர். அதனால் அந்த தினம் இன்னைக்கு அவர் இறந்த தினம். அது நான் சின்ன வயசாக இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துடுவாருன்றது எனக்கு எம்ஜிஆர் மேலே எப்படி ஒரு பற்றுதல் அப்படின்னா, எங்கள் அப்பா எம்ஜிஆருடைய தீவிர பக்தர். அதாவது எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க, ஆனால் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பக்தர்கள் அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பக்தர்கள் தான் அதிகம். அவர் ஒரு கடவுளாகவே நினச்சாங்க, கடவுளாக நினச்சி வேண்டினாங்க, அவரை பின்பற்றினாங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்கு எம்ஜிஆர் இறந்து போவார்னு தெரிஞ்சு 4 மணிக்கு இந்த ரேடியோ வீடை ஆன் பண்ணுறா, எம்ஜிஆருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கொடுக்குறான்னு சொன்னார். அப்போது நான் போயிட்டு 4 மணிக்கு இந்த ரேடியோ ஆன் பண்ண உடனே அப்போ சொல்கிறாங்க, தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் காலமாகிவிட்டார்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அப்படியே அழுதுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவரை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் போல இருக்குது. அதே போல் இன்னொரு சம்பவம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா கோயிலுக்கே போக மாட்டார். வீட்டில் சாமிலாம் கும்பிடுவாரே தவிர கோயிலுக்கு போக மாட்டார். ஆனால் எங்கள் அம்மாவையும் என்னையும் அனுப்பிச்சி சின்ன வயசில் அங்கே வைத்தீஸ்வரன் கோயில், சிவன் கோயில், அங்கே போயிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அர்ச்சனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு யார் பேருமா அப்படின்னு அந்த சாமி கேட்குறாரு, அர்ச்சகர் கேட்குறாரு, ஐயர் கேட்குறாரு. அப்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எம்ஜி ராமச்சந்திரன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த ஐயர் அப்படியே ஒரு மாதிரி சிலுத்துட்டார், பார்த்தார் எங்களை ஒரு மாதிரி. அந்தளவுக்கு எங்கள் அப்பா எம்ஜிஆர் மேலே பக்தராக இருந்தவர். அது மாதிரி அதனால் அவரை பற்றி சில நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும். ஒரு படத்தில் கூட எம்ஜிஆர் சொல்லுவார், அந்த நம் நாடுன்னு படம், அதில் ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க. அப்போ ஓட்டுக்கு 10 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் பாருங்கள், யாருக்கோ ஒருத்தர் 10 ரூபா காசு கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் அங்கே சொல்லுவார், அந்த 10 ரூபா வாங்கினா எவ்வளோ நாள் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்பார். நான் ஒரு 2 நாள் சாப்பிட்லாம், 3 நாள் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க, 4 நாள் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அங்கே எதிரில் இருக்கிறவர் எம்ஜிஆர் சொல்லுவார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பார். அதுக்கப்புறம் திரும்பியும் கஷ்டம்தான் பண்ணோம். அதனால் ஓட்டு போடுறதா இருந்தால் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போடுறவங்களுக்காக ஓட்டு போடுப்பா, உணவு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடுப்பான்னு சொல்லுவார் எம்ஜிஆர். அது மாதிரி வயிறார உணவு கொடுத்து சந்தோஷப்பட்டவர் அவர் வீட்டில் எந்த நேரமும் உணவு இருந்துக்கினே இருக்கணும், வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாரு, அது மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் எங்கள் ஊர்லலாம் சினிமா தேட்டர் இருக்குது. அந்த சினிமா தேட்டர் 6 மணி ஆனால் பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் எம்ஜிஆர் படம்னா பார்க்கணுங்க. அங்கே ஒவ்வொரு கூட்டமாக மக்கள் வருவாங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் தூக்கிட்டு படம் முடிஞ்சு போகும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே போவாங்க, சந்தோஷமாக போவாங்க. அது எம்ஜிஆர் கிட்ட தான் அதை பார்க்க முடியும். அதே போல் ஒரு பையனுக்கு, நான் என் கூட விளையாடக்கூடிய பையன், அந்த பையனுக்கு ஒரு ஜுரம் வந்துடுச்சு. வாடா, ஜுரம்னு சொல்ல பயப்படாதா, வாடா, எம்ஜிஆர் படம், விவசாயி படம் போட்டிருக்காங்க, வாடா எம்ஜிஆரை போய் பார்த்துட்டு வந்தால் ஒன்று ஜுரம் போயிடுதான்னு சொல்லி அந்த பையனையும் அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட்டுக்கின்னு போயிட்டு சினிமா தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவனுக்கு ஜுரமே இல்லை. அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்தாங்க அவங்க. அதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அது மாதிரி அவர் போட்ட திட்டங்கள், சத்துணவு திட்டம் மிகப்பெரிய திட்டம். அதுக்கப்புறம் எவ்வளோ திட்டங்கள் போட்டிருக்காரு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இலவசமாக தமிழகம் முழுவதும் பயணம் செய்யலான்னு சொல்லியிருக்காரு. ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்களாம் 20 கிலோ அரிசின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அதனால் அவரை இன்றைக்கி நினைவு கூறலான்றதுக்காக இந்த நாளை சொல்லலான்ட்டு. வேறு என்ன சொல்கிறது, எவ்வளோ சொல்லலாம் எம்ஜிஆரை பற்றி. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதனால் எம்ஜிஆர் வழி அவரை பின்பற்றினா அவர் பிஹெச்டியே எழுதலான்னு கூட ஒரு கவிஞர் சொல்லியிருந்தார். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. நீதிக்கு பாசம், அதுக்கப்புறம் இந்த
ஒரு படம் ஒன்று, அதில் வந்து டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர், அதில் வந்து தேங்காய் சீனிவாசன் வந்து ஒரு டீ வச்சுருப்பார். ஒரு தடவை எம்ஜிஆர் வந்து பார்க்கில் அங்கே உட்காந்துருப்பார். அப்போ தேங்காய் சீனிவாசன் வந்து டீ கொடுப்பார். என்னப்பா எந்த ஊருப்பா நீ அப்படின்னு கேட்பார். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார், நானும் இங்கே கிராமத்துலேருந்து வரேன், அதான் பார்த்தாலே தெரியுதே அப்படின்னுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார், இந்தாப்பா ஒரு சுக்கு காபி குடிப்பா அப்படின்னு கொடுப்பாரு. சுக்கு காப்பி கொடுத்துட்டு காசு கொடுக்கறதுக்கு போவார் எம்ஜிஆர். அப்போது தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார், வேணா வாத்தியார், நீ ஒரு நாள் பெரிய ஆள் ஆகி ஒரு செக்கு வெட்டு, நான் வந்து உனக்கு காசு அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும். அப்போது எம்ஜிஆர் ஒரு மாடி மேலே உட்காந்துருப்பார், 3வது மாடியில். அப்போது தேங்காய் சீனிவாசன் கீழே சுக்கு